வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? ஏ டு டி சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? டேய் சூடு பண்ணி எடுத்துடா டேய். கதற என்ன தெரியலையே. நான் சட்டைகள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். ஐயா. ரேண்டமான வீடியோ ஏத்துறீங்க. சாய் கிளாஸ் டீயா? அப்படி ஊத்துற. சூடா இருக்குமா? ஓய். ஓகேவா? இந்த வாட்டி கசாயத்தோட வரல சோல்ஜர்ஸ். காஃபியோட வந்திருக்கு. யூடியூப் மரியாதை அதுக்கு. ஏன்? அதாவது பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், இந்த யூடியூப் காரன் நம்ம கூட விளையாடுறதே வேலையா போச்சு. யூடியூப் காரன் மட்டும் தான் விளையாட கேட்டா இன்னைக்கு டே ஃபுல்லாவே ஒரே விளையாட்டா இருக்கு என் வாழ்க்கை. சாய்க்கு விளம்பரம் நினைக்காதீங்க, இவனையும் அடிக்கலாம் போறேன். ஓ, அதாவது நண்பர்களே, நேத்து சாயங்காலமும் பிரச்சனை, இன்னைக்கு காலையிலயும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் விஷயம், வீடியோ ஒன்று போட்டேன், ரோபோட் டெத் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பால் கறக்கிற மாதிரி வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் ஆச்சு. ஆனக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, செக்கிங்னு ஒன்று ஓடும், அதுவும் நல்லா ஓடிச்சு. வீடியோவும் மானிட்டைஸும் ஆச்சு. வீடியோ போட்ட உடனே 1 மினிட்டுக்கு 2000 வியூஸ் 3000 வியூஸ் சொல்லிட்டு வியூஸ் வந்து இமாலய வேகத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தது. இதை பார்த்து கண்ணு பொறுக்காம யூடியூப் காரனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆமா 18+ போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, கமெண்ட் ஆமா. கொடுத்து 18+ மாத்திட்டான். அதை மட்டும் மாத்தாம ஒத்த பைசா வேணா உனக்குன்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு எல்லோ டாலர் கொடுத்துறான். ஓ, லிமிட் கொடுத்துட்டானா? ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டீங்களாடா? நான் உங்க வம்புக்கு வர்றது இல்லடா. இது மட்டும் தான் பிரச்சனை கேட்டுனா அதுதான் இல்ல. இத பார்த்தவன் என்ன பண்ணேன், வீடியோவை பிரைவேட் போட்டேன். பிரைவேட் போட்டுட்டு நாளைக்கு எடிட் பண்ணி நாளைக்கு புதுசா அப்லோட் பண்ணுவோம், அப்ப வராதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். நடந்தான்னு கேட்டீங்கன்னா வெயிட், அதுக்கப்புறமா ஒன்று நடந்தது. ஒரு செலிபிரிட்டிக்காக சர்வர் ரெடி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவனோட ஆபீஸ்க்கே போனேன். அப்போ ஒரு கால் வந்தது. எந்த போனா இதுலதான் நத்திங் போன் 2A கீழே விழுந்து மொத்தமா போயிடுச்சு. இங்க பிரஸ் பண்ணா வைப்ரேட் ஆகும், பின் வந்து என்டர் ஆகுது, வேற எதுவும் இல்லை. ஆனா டிஸ்பிளே ஒண்ணும் ஆகும். 22,000 ரூபாய் லாஸ். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எழுந்த உடனே ஜிம்முக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்கும்போது ரேபிடோ காட்டுச்சு 44 ரூபாய். போயிட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு திருப்தியா திரும்ப வரலான்னு பார்க்கும்போது திரும்ப வந்து 66 ரூபாய் கேட்கறான். என்னடா 66 ரூபாய் கேட்கறான்னு சொல்லிட்டு ஏறி வந்தா வண்டி நடுவுலயே பஞ்சர் ஆயிடுச்சு. சரி பஞ்சர் ஆச்சுனாலும் பரவாயில்ல, அந்த ரேபிடோ ஓட்டுற டிரைவர் எதுக்கு வரலாம் அசிக்ஷா திரும்பி வந்துடுறான். ஓ, வரவும் பரவாயில்ல. திட்டுறான். ஐயோ, வழி மறைச்சு நம்மள திட்டு என்ன பண்றது? சரி இதோட முடிஞ்சா கேட்டா அதுல முக்கியமா ஒரு பிரச்சனை நண்பர்களே. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு நம்மளும் ஒரு செலிபிரிட்டியாக எடுத்து செலிபிரிட்டி ப்ரிவியூ ஷோ கூப்பிட்டுருந்தாங்க. ஓ, அதுக்கு முன்னாடியே போய் பார்த்திருக்காருப்பா, ப்ரீமியம் ஷோ பார்த்திருக்காரு. அது கேள்வி கேட்பான், எனக்கு என்ன சொல்றது தெரியல. ஐ வாஸ் கார்னர், I was helpless. ஏதோ ஒன்று வளரணும்னு சொல்லிட்டு வளரிட்டு வந்துட்டேன். படம் நல்லா இருக்கும்னு நினைச்சு 3 மணி நேரம் சொல்லிட்டு உள்ள கதற காப்பாத்துங்க சார். சும்மாலாம் இல்ல. எப்பா தாத்தா வராரு, கதறோட போறாரா, உண்மையா விட்டுட்டாரு. யாரு சொல்றது படத்தை திருப்பி வரும்போது பைட்டு கேட்டாங்க. அப்ப வந்து உண்மையா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஃப்ரீயா கூப்பிட்டு வந்திருக்காங்க, உண்மையா சொல்லி அவங்க மனசு சொல்லிட்டு மீட்டிங் இருக்குன்னு தப்பிச்சு வந்துட்டேன். சரி வந்ததான் வந்து கட்டி வச்ச சோறை சாப்பிடலான்னு பார்த்தா அந்த சோறு கெட்டு போச்சு. ஃப்ரீயா டிக்கெட்டுக்காக ஆசைப்பட்டு போயிட்டு சாப்பாடு திருப்பி ஒரு 3 ரூபாய் நஷ்டம். பேசாம அந்த 3 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு நானே தியேட்டர்ல போய் பாத்துக்கலாம் படத்தை. இப்ப புலம்பிட்டு இருக்கேன். கணேசா வாடா வாடா, இந்த அப்படி இதை வந்து இது சூடு பண்ணி எடுத்துட்டோம். அதெல்லாம் சூடு பண்ணி எடுத்துட்டா டேய். ஆல்ரெடி எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க, அப்புறம் இன்னும் அடிக்கிற மாதிரி. என்ன இங்க பாருங்க பிரபு, காஃபி வந்து அது ஊத்துன இடம்லாம் பாருங்க மார்க் வருது. வயிற்றுக்குள்ள போச்சு எதுவும் கரை வருமா வயிற்றுல? இப்பெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. மார்னிங் 3 மணிக்கு போச்சு தெரியுதா? ஏங்க பால் குடிச்சா கெடுதல்னு சொல்லிட்டு ஜிம் பாய் சொன்னதுனால நான் பால் குடிக்காம வெறும் காஃபி மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன். ஓ, பிளாக் காஃபியா?
இது கூட பெரிய பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா திரும்ப வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பிளர், ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் பிளரை போட்டுட்டு வீடியோ அப்லோட் பண்ணா எந்த ஒரு ப்ராப்ளம், செக்கிங் ரன் ஆகி சூப்பரா முடிஞ்சிருச்சு. வீடியோ போட்டேன், பப்ளிஷ் ஆச்சு. எல்லாரும் வந்து ப்ரோ இந்த வீடியோ நேத்தே பார்த்துட்டு கமெண்ட் போட்டுருந்தாங்க. அதுவும் ஓகே. அப்லோட் பண்ணி அரை மணி நேரத்துல திரும்ப போட்டான் 18+. ஐயோ வார்னிங் கொடுத்துட்டானா? சட்டைகள் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் 18+ போட்டு வச்சிருக்கீங்க. ஏங்க என்னங்க இது காஃபி கீழே ஊத்துதுங்க. ஒரு மோஸ்ட் ரேண்டமான வீடியோ ஏற்கனவே இருக்கு. கேமரா கிட்ட தராங்க. இந்த சுகர் ஃப்ரீ பாருங்க, ஓபன் பண்ணிட்டு இங்க பாருங்க. யாரோ தண்ணி ஊத்திட்டாங்க இது உள்ள. எல்லாம் கட்டியாயி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வேற போட்டு சாப்பிட்டா கேட்ஸ் வரட்டாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படியா? சரி அதுவாது பரவாயில்ல. என்ன மேட்டர்னா இவன் எதெல்லாம் வந்து செல்ஃப் ஃபார்ம் சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு இதாச்சு. அடுத்த பிரச்சனை இந்த பேட்டரி வேற போயிடுச்சு. பிரச்சனையோட தான் வாழ போறோம் தெரிஞ்சுக்கோ. ஐயோ சோனி ஒரே பிரச்சனையா இருக்கு. கிறுக்கு மெண்டல் பண்ணல. பேட்டரி அடிக்க மாட்டே ஹீட் வேற ஆகுது. ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீட் ஆகி ஆஃப் ஆயிடுது. கலங்காதானே டென்ஷன். ஏய் டீ எடுத்துறியா? குக்கர்ல டீ எடுத்து வந்துரு. எங்க பாக்க இவ்வளவுடா. ஆபீஸ்ல அதான் இருக்கு பாத்திரம், வேற பாத்திரம் இல்ல. ஏய் இவனுக்கு என்ன கதைன்னே தெரியாம வந்து நக்கலா பேசிட்டு இருக்கா. அடி வாங்கிட்டு போறாரு எனக்கு தெரிஞ்சு. சரி கிளம்பு. நான் நல்ல மூட்ல இருக்கும்போது கிளம்பு. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கோமோ. சரி மூஞ்சில ஊத்தியாத. அடுத்த டீ. பிளாக் காஃபி குடிங்க நண்பர்களே. காஃபியோட கசப்பு மண்டைக்கு எதுக்கு கெஃபைன் ஒரு மேட்டர். கெஃபைன் வந்து ஒரு தூக்கத்தை வந்து கெடுத்து விட்டுரும். ஏன் தூக்கத்தை எப்படி அந்த இந்தியன் டூக்கு கெடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எனக்கு சோறுங்கிறது கெட்டு போச்சு. வேற ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு 300 ரூபாய். சரி 300 ரூபாய் வரும் பார்த்தா அது வர்றதுக்கு 30 நிமிஷம் ஆச்சு. 30 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா அதுக்குள்ள அது வர பாடில டயர்ட் ஆகி தலைவலிக்க ஆரம்பிச்சு. தலைவலிக்க ஆரம்பிச்ச டைம்ல தான் வீடியோ பப்ளிஷ் பண்ண திருப்பி காப்பிரைட் கொடுத்தான். காப்பிரைட்ல அந்த கம்யூனிஸ்ட் இருக்கு. ஓ இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு போயிட்டு நண்பர்களே. இந்த நேரத்துல வந்து மண்டை காஞ்சி போயிருக்கு, தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த தலைவலியோட காஃபியை குடிக்கலாம், அதாவது பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன இருந்தா சாய் கிங்ஸ். ஊடி கூட மாத்தாம அப்படியே போயிட்டோம் பைக்ல. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சென்னை வெயில் எப்படி இருக்கும்னு. ஊடி போட்டுட்டு உள்ளெல்லாம் வேர்த்து ஊத்தி கொண்டு இருக்கிறது தெரியுது. அப்படியே பின்னாடி வந்து அப்படியே வந்து டிராப்லெட்ஸ் வந்து ஊத்துது முதுகு. அந்த மாசத்துல சாய் கிங்ஸ்ல போய் உக்காந்தா 1க்கு 2 ஏசி இருக்கு, ஆனா 1 கூட வேலை செய்யல. அங்க போயிட்டு பிளாக் காஃபி கேட்டா அங்க ஒரு வடக்கு நண்பர் வடக்கு நண்பர் டீ கடையிலே வடக்கு நண்பரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. போயிட்டு சரி வடக்கு நண்பர் தானே வேலை வாய்ப்பு யாரும் வேலை செய்யலாம். போயிட்டு பையா ஏக் பானிபூரி நான் கேட்கல. நான் கேட்டது ஒரு பிளாக் காஃபி லார்ஜ். அப்புறம் வேற என்ன வாங்குங்க? மஷ்ரூம் பப்ஸ் வாங்கணும். அவரு எனக்கு கொடுத்தது அந்த அதுக்கு வந்து மஷ்ரூம் பப்ஸ் வந்துருச்சு. எனக்கு வந்தது எடுத்து குடிச்சு பார்த்தா இனிப்பா இருக்கு. ஏன்னா இனிப்பா இருக்குன்னு பார்த்தா அது காஃபி இல்ல டீ. இன்னொரு வேற பார்த்தா என்னன்னா அவங்கிட்ட போய் சுகர் ஃப்ரீ இருக்கா பையான்னு கேட்டேன். அதுக்கு சுகர் ஃப்ரீ இல்ல, இந்த சுகர் எடுத்து போட்டுக்கோ. சுகர் போடக்கூடாதுன்னு நான் சுகர் கேக்குறேன். போயிட்டு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லி சாய்கிங்ஸ்ல கேட்டா ரெஸ்ட் ரூம் இல்லன்றாங்க. கூகுள்ல பார்த்தா 10 பேருக்கு மேல உட்கார்ற அளவுக்கு கஃபே இருந்ததுன்னா அங்க ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி தப்பா இல்லையா? இதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. ஆல்ரெடி நான் டேக் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். பதில் வந்தா நான் அப்புறமா அப்டேட் பண்றேன். எங்கடா ரெஸ்ட் ரூம்? நீ குடிச்சிட்டு இருக்கானே எனக்கு என்ன தெரியும். தண்ணி மாதிரி குடிச்சிட்டு இருக்க நண்பர்களே. என்ன அப்போன்னு தெரியல. இதெல்லாம் சுகர் ஃப்ரீயா சாப்பிட்டா வருன்றாங்க. ஏதாவது வந்து தொலை போதுன்னு தெரியல. நீ எதுக்கு ரெடியா இருக்க? ஓகே இதுக்கப்புறமா கணேசா மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கணேசாவோட ஆபீஸ் போயிடும். கணேசாவுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு. ஆக்சுவலி மீட்டிங் எல்லாம் போயிட்டே இருந்தது. பட் ராஜ் மேல இருந்து பார்த்து கொண்டே இருந்து ஓ அப்படியா விஷயம்? உனக்கு இது போக கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு விஷயம் கொண்டு வந்தேன். ஒரே இருட்டு கரண்ட் போச்சா? ஏன்னு பார்த்தா வெளியே ஒரே மழை. டைம் 10 மணிக்கு மேல ஆகி போச்சு. 10 மணியாவது எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கணேசா போய் சரி இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து நம்மளும் சாப்பிடலான்னு பார்த்தா நம்ம ஜிம்முக்கு போறோம். ஜிம் பாய் நம்மள அடிப்பான்.
சரி அந்த ஆளோட மரியாதைக்காகவாது நம்ம இந்த பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலப்பா கட்டியில வந்து ஆர்டர் போடலான்னு பார்த்தா 1 மணி நேரம் காட்டுது. மழை காரணமாக 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேற கேட்கறான் ஸ்விக்கி. சரி தலப்பா கட்டி எவ்வளவு தூரத்துன்னு பார்த்தா ஒரே 1 கிலோமீட்டர், ஒக்கே கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கு. கூகுள் மேப்ஸ்ல பார்த்தா 1 மணி வரையும் கடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. நான் என்ன சொன்னேன், நம்ம டைரக்டா அங்க போவோம், நீங்க சாப்பிடுங்க, நான் உட்காந்து வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன், நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் போயிட்டு வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்ப கொடுமை எல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவே வரும்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சு சொல்லுது. கடைக்கு போவோம்னு சொல்லிட்டு மழையில் நினைந்து கொண்டு கடைக்கும் போன சொல்லிட்டு போனக்கு அப்புறம் தெரிஞ்சது இவங்க எங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. டைனிங் கிடையாதா, ஸ்விக்கி சமோட்டோ மாதிரி வாங்கிட்டு வேணா போங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா அங்கெல்லாம் உள்ள எல்லாம் ஓபன் பண்ணி சாப்பிட்டு போறேன்னா அதெல்லாம் முடியாது. அதுல நீ ஏன் பேசுற, ஆள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு கேட்டா ஆள் இல்ல சோறு போறதுக்கு. அவங்க எல்லாம் எது ஹோட்டல்ல சாப்பிட போய் காலையில எல்லாம் வருவாங்க, உட்காரதுக்கு இடம் கொடுத்து நாங்களே சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னா போமாட்டியா? அதுவும் கொடுக்க முடியாது. கணேஷ் எல்லாம் சாப்பாடுக்காக நிக்கிறது பிரச்சனை இல்லை, நான் எதுக்காக நிக்கணும்? எங்க அம்மா எவ்வளவு எனக்கு தான் சோறு ஆபீஸ்ல இருக்கு. நாங்களே காசு கொடுத்துட்டு நாங்களே ஸ்விக்கி சமோட்டோ மாதிரி வாயில தீர்ந்து கொண்டு இருந்தோம். தலை நினைந்து ட்ரெஸ் நினைஞ்சு தலப்பா கட்டில போய் சாப்பிடலான்னு போனா டைனிங் இல்லைன்னு சொல்லிட்டான். சரி இவங்க போனாங்களா ஓகே, நானும் போயிருக்கேன். ஏன்னா நாங்க சாப்பிடவே மாட்டோம், அதுக்கு போல கடைக்காரன் கிட்ட போயிட்டு பிரியாணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஸ்விக்கி காரனா ஜொமேட்டோ காரனா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஸ்விக்கி காரனே இல்லை, ஜொமேட்டோ காரனே இல்லை, பைத்தியக்காரனே இல்லை. ஆபீஸ்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கு. அப்போ கூட நான் பிரியாணி சாப்பிட சொல்றேன். எங்கங்க இங்க பாருங்க எனக்கு ஃபுட் வந்திருக்கு. திஸ் இஸ் பொட்டேட்டோ. இங்க பாருங்க என்னங்க கால் தண்ணாங்க தண்ணி வந்துச்சு வந்து அவ்வளவுதான். இது கெட்டு போச்சா? ஓ ஐயோ இதான் வாந்தி எடுத்தது. ஐயோ ஐயோ என்ன என்ன எடவி அது? நான் கண்ண முடிக்கிறேன். வாந்திய பார்த்தா வாந்தி வர சொல்லி அது வேறையா? கடமை உணர்ச்சிக்கு வந்து ஒரு அறவே இல்லையா? வாந்திருக்கிறத ஒரு உள்நோக்கம் தான். இன்னைக்கு என்ன மோசம் போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எத்தனை லிட்டர் காஃபி நீ குடிச்சிட்டு இருக்கானே? அதான் காரணம். குடிச்சிட்டு இருக்க நண்பர்களே என்ன அப்போன்னு தெரியல. அதான் இதுக்கு மேல உயிரோட தான் இந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோ சொல்றேன். யூடியூப்கார வேற வந்து எதுக்கெல்லாம் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுக்குறான், அதை பத்தி பேசுறாங்க வந்தனே ஆக்சுவலா. ஆனா என்ன நடந்து எப்படி சூப்பர் போகுது இதுக்கெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. நான் போறேன் இதுக்கும் கொடுத்தா போறேன். அவ்வளவுதான் போல இருக்கு. வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா அவருக்கு நடந்த ஒரு நாள் பிரச்சனை பயங்கரமா தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கும். இந்த மாதிரி ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு நாள்லாம் அதாவது சரி இந்த பிரச்சனை முடிஞ்சா அப்பா நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா அப்போ இன்னொன்னு ஒரு பிரச்சனை வரும். அப்படியே அன்னைக்கு ஃபுல்லா என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அது எல்லாம் வரிசையா நடக்கும். யூடியூப் தான் பிரச்சனைன்னு பார்த்தா வெளியில போனாலும் பிரச்சனை. அதான் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் என்னைக்கு காயுது அந்த காமெடி. அதான் அவரு எனக்கு தெரிஞ்சு இவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அந்த கேப்ல அவரு அங்க உட்காந்து எழுதிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்துட்டாரு. பார்த்தா இது பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ இப்படி இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்